I was a visual artist and a sculptor basically. I went to Saudi Arabia in 1985. My family was in Bangalore, so I went alone first. So it was without family. Initially it was okay. Then without family and my then I started boring. Saudi Arabia is such a strict country. You cannot go just like that. The prayer time and all, you cannot roam here and there. There will be some mutaba, like spiritual guru. They will shout, yalla salah salah, like that. They will all shout, and so we cannot simply roam also. In the room, what I will do, then I started writing poems, remembering my village days, my teenage love or whatever, even the paddy field, because it's a very beautiful village. So I started writing. Again, one more thing is, because of my father, the theatre base, we are very good in the Tamil literary language. So because we used to write, me and my sister, we used to write the characters, individual characters, the dialogue and the songs, everything. So that literary Tamil is, very fluent for me, and the liking also. So I started writing poems. It was very, good collection of poems I wrote. And later, 1998, I think 92, 94, I started writing poems. Later in Chennai, Lalit Kala Academy Regional Center released the book named Sethil Poothadu. Sethil Poothadu in Tamil, it is means it is from the mud, it glowing from the mud or something like that. The flower came from the mud or something like that. So here I have some poems also in this book. It is appearing in few poems, and I would like to read some poems. Okay, the one is Yathirai, travel. Yathirai. இன்னும் காத தூரம்தான் என் யாத்திரையை முடிக்க, அந்த மழைக்கால மதியத்தில் கருத்த முகிலுக்குள் கதிரவன் ஒளிந்து கொண்டு இருட்டை தெளித்து விளையாடி கொண்டிருந்தான். சுள்ளி பொறுக்கும் அவள் சுகமாய் பாடி வந்தாள். குயில்கள் வெட்கப்பட்டு கூட்டுக்குள் பதுங்க, மகரந்த கரைசலுடன் மழையின் பிரவாகம். இது பருவமழை வலுக்கும் வா மரத்து பக்கம். வழித்துணையாய் வந்த அவள் விழிக்கணையால் வீழ்த்திவிட்டாள். சுருண்டு விழுந்து அவள் தோளை பற்றி நின்றேன். என் யாத்திரை மேலும் தொடர்கிறது. அனதர் பாயிண்ட். பழிக்கு. அனுமதியின்றி உன்னை பற்றி அதிகமாக என் மூளைக்குள் செலுத்தி கொண்டது தவறுதான். அதற்காக என்னை ஒரு கவிஞனாக்கி சதா உன்னை பற்றியே எழுத வைத்து பழி தீர்க்க வேண்டுமா பெண்ணே? அனதர் பாயிண்ட். வாசம், ஸ்மெல். காளைமார்க் சுருட்டு கட்டும் வெட்டும்புலி நெருப்பட்டியும் முண்டாசுக்குள். நஞ்சி பிஞ்சி போன 4 முழ வேட்டியுடன் அத்தை பக்கத்தில் அறக்க பறக்க கூழ் குடித்து ஏப்பம் விட்டு குந்தியிருக்கும் குஞ்சி மாமன் மகள் மட்டும் மறிக்கொழுந்து. அனதர் பாயிண்ட். புதிதில். மார் இடுக்கில் மறைந்து நின்று மஞ்சள் தாலி கண் சிமிட்டும். சேலை மூடும் மேடு பள்ளம் தேடி தேடி நேரம் தேயும். ஆடை ஏடுகளை ஆசையாய் திறந்து பக்கம் விடாமல் பதிந்திடும் படிப்பு. 4 கண்கள் மூடிக்கொண்டு மேல் உலகின் சொர்க்கம் பார்க்கும். அதரத்தின் அமுதுண்டு உதிரம் உரமேறும். பகல் இரவாகும், படுக்கை களமாகும். One more poem I will read so that okay. யாகம். யாகம் நடத்துங்கள், புகை மூட்டம் பெருகட்டும், ஆகாயம் கருப்பாகி அசுரர் குலம் அழியட்டும். யாகம் நடத்துங்கள், சுகம் நாட்டில் பெருகட்டும், சோகம் மறைந்து சுபிட்சம் பிறக்கட்டும். ஆலங்குச்சி, அரசங்குச்சி, வேப்பங்குச்சி, வேதம் 4, எண்ணெயும் நெய்யும் ஊற்றி அதில் எண்ணெயும் போட்டு யாகம் நடத்துங்கள். தேங்க்யூ.